போலீஸுக்கு என்ன 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 இருக்குன்னா, என்ன சம்பவம் நடந்தாலும், எவ்வளவு குற்ற செயல் செய்தாலும், நம்மை காவல்துறை உயரதிகாரிகளும், அதே போல காவல்துறை உயரதிகாரிகள் தவறு செய்தால், பொலிட்டிக்கல் ஹெட் முதல்வர் போன்றவர்கள் காப்பாற்றுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அங்கதான் பிரச்சனை இருக்கு. போலீஸ் தப்பு செஞ்சாலும் சரியான முறையில் விசாரணை நடைபெறும் அப்படின்ற உத்தரவாதப்படுத்தணும்னா, இப்ப போலீஸ் செய்கிற குற்றங்களுக்கு விசாரிக்க தனி ஒரு புலனாய்வு அமைப்பை உருவாக்க வேண்டிய தேவையும் அவசியம் இப்ப வந்துருச்சு அப்படின்னு நான் பாக்குறேன். ஒரு செப்பரேட்டா இண்டிபெண்டா காவல்துறையின் டிஜிபி கட்டுப்பாட்டில் இல்லாத, உளவுத்துறையின் கட்டுப்பாட்டில் இல்லாத, நேரடியாக வேறு துறையின் கட்டுப்பாட்டில் முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருப்பது போன்ற ஒரு விசாரணை அமைப்பு இன்னைக்கு தேவை. காவல்துறை குற்றம் பண்ண அவங்க தான் விசாரிக்க முடியும். இவங்க போலீஸுக்குள்ளே மாறி லோக்கல் போலீஸ், லா அண்ட் ஆர்டர் போலீஸ், அடுத்து கிரைம் போலீஸ், சிபிசிஐடி, இல்லைனாலும் எஸ்ஐடினால அவங்களுக்குள்ள, இல்லைன்னா சிபிஐ, இப்படி பார்த்தா இல்ல என்ஐஏ, எல்லாமே போலீஸ் தானே. அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதுல நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவா இருக்கிறது. இந்த சம்பவங்கள்ல இருந்து ஒரு தீர்வாக ஒரு தனி ஒரு விசாரணை அமைப்பு ஒண்ணு உருவாக்கணும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது, காவல்துறை சித்திரவதைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று மக்கள் கண்காணிப்பு ஹென்றி டிபன் உள்ளிட்ட பலரும் தொடர்ச்சியா பேசிட்டே வரோம். ஒரு சட்டம் இயற்றணும், சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டம் பல நாடுகள்ல இருக்கு. அதை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும்.